ஆண்டவரே என்ன இதை செய்ய சொல்லியிருக்கிறீர், இதுக்காக நான் பிறந்திருக்கிறேன், அதை நான் செய்யணும், அதுக்காக எனக்கு வேண்டியது எனக்கு தாரும். அந்த ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா? படும். ஏன்னா அவர் தான் சொன்னார் செய்ய சொல்லி, அதை செய்கிறதுக்கு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக அது நிறைவேறும். இதுதான் ஜெபத்தில் கனி கொடுக்கறது. கேட்டது எல்லாம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எந்த நோய்கள் யாவையுமே இயேசு சுமந்து தீர்த்தார், எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம், வார்த்தைகள் எந்த மருந்து, போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு ஜபத்தை சொல்லிட்டு போறதில்லை. இட்ஸ் ஹோல் லைஃப். வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. நான் செய்கிற காரியங்கள், சொல்லுகிற காரியங்கள், நினைக்கிற காரியங்கள் எல்லாம் என்னுடைய ஜீவியத்தை பாதிக்கிறது. தேவனோடு எனக்கு இருக்கிற அந்த தொடர்பையும் ஐக்கியத்தையும் பாதிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரிசல்ட்டை பாதிக்கிறது. எல்லாத்தையும் பாதிக்கிறது. அப்போ அதை எப்படி போதிக்கிறது? எல்லாத்த பற்றியும் பேசிகிட்டு இருக்கணும். அதனால தான் ஏசு என்ன பண்ணார்? 10 கற்பனை இருந்தது. 10 கற்பனை இருந்தது. அதில் எது பிரதானமான கற்பனைன்னு கிளீனாக சொல்லிட்டாரு. தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுவாயாக, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு இடத்துல சொல்லிட்டாரு, அன்பு தான் பிரதானமான கற்பனை. தேவன் அன்பு கூறு, பிறன் அன்பு கூறுன்னு சொல்லிட்டு அப்புறம் அன்புன்ற ஒரே வார்த்தையில் அடக்கிட்டார். அன்பு கூறுவாயாக, அவ்வளோதான். அதுதான் கற்பனை. 10 கற்பனையும் அது உள்ளே இருக்குது. என்ன சொல்ல வர்றார் யோவான்? ஒன்றுன்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக நான் கொடுக்க விரும்பல. எடுத்தால் எல்லாத்தையும் எடுக்கலாம். அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், எல்லா வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையும் எடுத்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரணும். அது சொல்கிறாரு, சகோதர அன்புங்கிற இந்த ஒரு இஷ்யூவை செட்டில் பண்ணிங்கன்னா, அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா, சகோதர அன்பை காட்டுகிறவர்களாக இருந்தீங்கன்னா, சகோதர அன்பு குறையாமல் அது நல்லா வேலை செய்யுதான்னு பார்த்து அதுக்கு
ஓரளவுக்கு மனசாட்சியை நல்லா கவனிச்சிங்கன்னா, உங்கள் மனசாட்சி என்ன சொல்கிறதுன்னு கவனிச்சிங்கன்னா, நிச்சயமாக உங்களுடைய இருதயம் உங்களை குற்றப்படுத்தாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், சத்தியத்துக்குரியவர்கள் என்பதை நிச்சயித்து கொள்ளலாம் அப்படிங்கிறார். இருக்கீங்களா? அப்போ கர்த்தர் எவ்வளோ பெரிய ஒரு உதவி, நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு எவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டம் வச்சுருக்கார் பாருங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லா வச்சுருக்கார் பாருங்க காரியங்களை. நீங்களும் நானும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும், தப்பான திசையில் போயிடக்கூடாது, தோல்வி அடையக்கூடாது, கேட்குறதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும், என்னத்தையெல்லாம் கேட்குறோமோ அதையெல்லாம் அடையணும் அப்படிங்கிறதுல அவர் அவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள். அதுக்காகவே அவர் இதுக்கு உள்ள ஒரு மனசாட்சியை வச்சிருக்கிறார். அப்போ இந்த மனசாட்சியை ஃபாலோ பண்ணுறதுல அவ்வளோ பெரிய ஒரு பயன் இருக்கிறதுங்கிறாரு. அந்த மனசாட்சியை ஒரு காரியத்தை குறித்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அந்த ஒரு காரியத்தில் எல்லாமே அடங்கிடுதுன்றாரு. எந்த ஒரு காரியத்தை குறித்து? சகோதர அன்புன்ற அந்த ஒரு காரியத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அதில் எல்லாமே வந்துடுது, எல்லாமே அதில் அடங்கிடுதுன்றார். இந்த ஒரு காரியத்தை சரி பண்ணால் எல்லாமே அடங்கிடுதுன்றார். ஆமென். சரி, ரெண்டாவது ஜெபத்தில் இருக்க வேண்டிய காரியம் இன்னொரு வார்த்தை எங்கே வருது பாருங்கள். 19ஆம் வசனம். இதனாலே நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்ம குற்றவாளியை தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இப்போ பாருங்க, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. ரெண்டாவது காரியம் தைரியம். வெறும் குற்றவாளின்னு தீர்க்கக்கூடாதுன்னு மட்டும் இல்லை, அது ஒரு ஆஸ்பெக்ட். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளின்னு தீர்க்காமல் பார்த்துக்கணும், மனசாட்சிக்கு கீழ்ப்படியணும், மனசாட்சியை கவனிக்கணும். கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஈவு அதை ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் அதில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதை அன்பு குறித்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நம்ம அன்பு காட்டாமல் இருந்தோம்னா, அன்பில் குறைவுபட்டோம்னா, அப்படிப்பட்ட ஒரு உறுத்துதல் நமக்குள்ளே இருந்ததுன்னா அதை போல சரி பண்ணணுன்றார். நான் அன்பு காட்டலையோ சரியாக காட்டலையோ அப்படின்னு இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிடுன்றாரு. ஏன்னா அது ஜப ஜீவியத்தை பாதிக்குன்றார். சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறாரு, அதை சரி பண்ணால் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். வெறும் குற்ற உணர்வு இல்லைன்றது மட்டும் இல்லை, அதாவது இருதயம் என்ன குற்றப்படுத்துகிறதுங்கிறது மட்டும் இல்லை, அது போயிடுச்சு. இன்னொன்று புதுசாக வந்துடுச்சு. அது என்னென்னா தைரியம். எல்லாம் சொல்லுங்கள், தைரியம் கொண்டு இருந்து. நோ காண்டம்னேஷன் மட்டும் இல்லை, பட் போல்ட்னஸ். தைரியம், கான்ஃபிடன்ஸ் நீங்கள் வருது இங்கிலீஷ் பைபிளில். தமிழ் பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா தைரியம்னு வருது. இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கிறவங்க மற்ற இடங்களில் வசனங்களை தேடணுன்னா இதை பற்றி கான்ஃபிடன்ஸ்ன்ற வார்த்தையை வச்சு தேடினீங்கன்னா நிறைய வசனங்கள் இருக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சரி எல்லாம் சொல்லுங்க, தைரியமாக அவர் சொல்றாரு. தேவனுடைய சமூகத்தில் வரும்போது எப்படி அவர் ஜெபத்துக்கு எது ரொம்ப முக்கியம்? தைரியம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஜெபத்துக்கு தைரியம் இல்லைன்னா, தைரியம் போயிடுச்சுன்னா, கத்திரத்தில் போய் நான் கேட்க முடியுன்ற தைரியம் போயிடுச்சுன்னா அப்புறம் வேற எதுவுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அந்த தைரியத்துக்கு எது தடையாக இருக்குது? நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஏதோ மீறிட்டோம், சரியா பண்ணல அப்படிங்கிற ஒரு தவறு. பாருங்கள், யாரோ பெரிய ஆளை சந்திக்க போகிறீங்க, அந்த ஆள் நிறைய உங்களுக்கு பண்ணவும் அவர் ஆவலாக இருக்கிறார், ஈஸியாக பண்ணிவிடுவார், அவரால் முடியும். அப்படிப்பட்டவர்கிட்ட நம்மலாம் போயிருக்கோம். நான் 1-2 அனுபவம் எனக்கு அப்படி இருக்குது. போயிருக்கிறோம், ஆனால் கேட்காம வந்துட்டோம். என்ன கேட்டு பெற்றுக்கொள்ளணுமோ அதை கரெக்டாக கேட்காம வந்துட்டோம். ஏன் கேட்காம வந்துட்டோம்னா, இந்த பாவிக்கு அவ்வளோ பெரிய நன்மையாக அவர் செய்யணுமா? நான் அதுக்கு தகுதி இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம். நிறைய கிறிஸ்தவங்களை நான் பார்த்துருக்கேன் ஜெபம் பண்ணுறது. இந்த மாதிரி ஜெபம்லாம் நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீ நேராக இங்கே வந்துட்டீங்க. நீங்கள் நான் ஊரெல்லாம் சுற்றி வந்திருக்கிறேன். சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் சொல்லுவாங்க, சாட்சியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சாட்சி, பொண்ணான சாட்சியெல்லாம் நீங்கள் கேட்குறது இல்லை. இப்போ சாட்சி எப்படி சொல்லுவாங்கன்னா, அடியே நான் ஒன்றும் கிடையாது,
அருகதையே அற்றவன். ஆகவே பரலோகத்தில் கூட நான் என்ன கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, ஒரு ஓரத்தில் ஒரு குடிசை, பரலோகத்தில் அந்த தங்க வீதி ரோட்டில் இந்த ஓரத்தில் ஒரு குடிசை போட்டு கொடுத்தாருன்னா அடியை நாங்கள் இருந்துக்க தயார். எனக்கு அது போதும், எனக்கு அது போதும். அவரே தரேன்னா கூட இன்னும் குடிசைக்கு தான் போவான். அந்த பங்களா புத்தி வரவே மாட்டேங்குது. அங்கே தான் போவேன். பரலோகம் போனாலும் குடிசையில் இப்போ இருக்குங்க. வேணாம், எனக்கு வேணாம். அதெல்லாம் பெரிய பரிசுத்தவான்களுக்கு கத்தர் கொடுக்கட்டும். நம்ம என்ன ஒன்றும் அருகதை இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், தைரியம் இல்லை பாருங்கள். அவ்வளோ பெரிய கத்தர், அவ்வளோ இரக்கமுள்ளவர், அவ்வளோ நல்லவர், அவ்வளோ மேன்மையானவர், கேட்குறதுக்கு அதிகமாக தர்றவர். அவர்கிட்ட போயிட்டு வெறும் குடிசை கேட்குற ஆளுங்க இருக்கிறாங்க சென்னை பட்டணத்தில். குடிசை போதுமே அப்படின்னு. 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அதாவது அவருடைய மாம்ச சரீரம், அந்த மரணம், அது மூலமாக புதுசாக ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்காராம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒரு இருக்கிறபடினாலும், தைரியம் பாருங்க அங்கே வந்துருச்சு. ரத்தத்தினால தைரியம் உண்டாயிருக்குதான். எப்படி தைரியம் உண்டாயிருக்குது? அவருடைய ரத்தத்தினாலே. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒரு இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகளில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. என்ன சொல்ல வர்றாரு? கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வருதான்? என்னுடைய பாவங்களால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தம் எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை தருகிறது, அவருக்கு முன்னால் நிற்கிற ஸ்லாக்கியத்தை. அவர் நல்லவர், அவர் கருணை உள்ளவர், அவருடைய பாவத்தை எல்லாம் போக்கி இருக்கிறாரு. இன்றைக்கி நான் பாவம் செய்து அறிக்கை செய்தால் அதெல்லாம் நீக்கி என்னை சுத்தமாக்குகிறவர் அவர் என்கிற அந்த காரியம்தான் எனக்குள்ள ஒரு அந்த கான்ஃபிடென்ஸை, தைரியத்தை அது கொடுக்கிறது. தைரியம் ஒரு சன்ஷிப் இஷ்யூ. அதாவது ஒரு பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு முன்பாக போகும்போது ஒரு நியாயாதிபதி கிட்ட கோர்ட்டில் போய் நிற்கிற மாதிரி நிற்கல. தேவன் நியாயாதிபதி, ஆமாம், ஆனால் எனக்கு அவர் தகப்பன். நான் அவர்கிட்ட போகும்போது, ஜபத்தில் போகும்போது நியாயாதிபதிக்கிட்ட போகிற மாதிரி போகல. நான் எப்படி போகிறேன்? தகப்பன்கிட்ட போகிற மாதிரி போகிறேன். பிள்ளை தகப்பன்கிட்ட போகிற மாதிரி போகிறேன். நான் பிள்ளைங்கிறது எனக்கு எப்படி தெரியுது? அவர் அன்பாக இருக்கிறார், நானும் அன்பாகவே இருக்கிறேன். அவர் அன்பாக இருப்பது போல் எனக்குள்ளேயும் அந்த அன்பின் சுவாபம் இருக்குது. அந்த அன்பின் சுவாபத்தை பார்த்தாலே தெரியுது நான் பிள்ளைதான்ற நிச்சயம் எனக்கு உண்டாயிடுது. பிள்ளைதாங்கிற அந்த தைரியம் எனக்கு வந்துடுது. அந்த அன்பு குறைவுபடும் போது, சகோதர அன்பு இல்லாத இருக்கும்போது, நான் பிள்ளையாங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆகிடுது, எனக்கே சந்தேகமாக ஆயிடுது. அதைத்தான் இங்கே சொல்ல வர்றார். தைரியம், அதுதான் எபிரேயர், அதுதான் 1 யோவான் 3 அதை அப்படி சொல்லியிருக்கிறார். தைரியத்தை பற்றி அங்கே அப்படி சொல்லியிருக்கு. சரி, கடைசியாக 3வது காரியம், 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3வது காரியம் 19ஆம் வசனத்தில் இருக்குது. இதனாலே நாம் உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். முதல்ல இருதயம் குற்றவாளியாக தீர்க்காமல் பார்த்துக்கணும். 2வது தைரியம் உண்டாயிருக்கணும். 3வது நிச்சயம் இருக்க வேண்டும், அஷூரன்ஸ். முதல்ல ஹார்ட் காண்டம்னேஷன் இருக்கக்கூடாது, 2வது கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், இப்போ அஷூரன்ஸ் இருக்கணும். அஷூரன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. அஷூரன்ஸ்னா என்ன? சந்தேகமெல்லாம் நீங்கி நிச்சயமாக கிடைக்கும். நான் கேட்குறது எனக்கு நிச்சயமாக கிடைக்குங்கிறது தான் அஷூரன்ஸ். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், எத்தனை பேர் நம்புறீங்க சம்பூர்ணமாக தர்றாருன்னு? எல்லாருக்கும், இங்கே இருக்க அத்தனை பேருக்கும். சரி, இந்த மாதிரி கூட்டத்தில் வரும்போது சிலர் என்ன நினைக்கிறாங்க, சொல்கிறாரு எனக்கு கிடைக்குமா? உங்களை தான் சொல்கிறேன், உங்களுக்கும் யாவருக்கும்னு இருக்குதுங்க. அதனால தான் அதை வலியுறுத்துகிறேன். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும்
கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். என்ன அர்த்தம், என்ன சொல்கிறாரு இப்போ கவனிச்சிங்களா? கவனிச்சிங்கன்னா குதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. என்ன சொல்கிறாரு, கத்திரத்தில் ஒன்று கேட்கும்போது ஞானத்தில் குறைவு இருந்தால் அதை கத்திரத்தில், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தார், இந்த வாழ்க்கையில் நான் வெற்றி பெறணும், எனக்கு ஞானத்தை தார், அறிவை தார் ஆண்டவரே, வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு வேண்டிய அறிவை ஞானத்தை எனக்கு தாரும், நான் வெற்றி பெற விரும்புகிறேன்னு சொல்லி கேட்டா, வெற்றியாவது ஏதாவது பேசாமல் கடா, நீ தாழ்மையாக இருப்போ அப்படின்னு கடிந்து கொள்வது இல்லையா? கடிந்து கொள்ளாது ஒருவரையும் போன் விரட்டுறவர் இல்லை. கேட்குறவன்ட்ட ஞானத்தை தாரும்னு கேட்குறவன் அவரு விரட்டுகிறவர் அல்ல. ஞானத்தை கேட்குறவன் வெற்றியை கேட்குறான், ஞானத்தை கேட்குறவன் சந்தோஷத்தை கேட்குறான், ஞானத்தை கேட்குறவன் மகிழ்ச்சியை கேட்குறான், ஞானத்தை கேட்குறவன் நல்லதை கேட்குறான். பாருங்க, அதை கேட்குறவனை ஒருத்தனையும் கடிந்து கொள்றதே இல்லையா? தைரியமாக கேட்கலாமா? ஞானத்தை கேட்கறதுக்கு தைரியமாக கேட்கலாம். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்டா கொடுக்கப்படும்ன்றார். ரொம்ப கஷ்டம் இல்லை. கேட்டா ஒரே கண்டிஷன் தான், கேளு, கேட்டா பெற்றுக்கொள்வேன்றார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் கேட்காதனால தான் பெற்றுக்கொள்ளன்றார். 5ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா, நீங்கள் கேட்கல, யூ ரிசீவ் நாட் பிகாஸ் யூ ஆஸ்க் நாட்ன்றார். சரி, 6ஆம் வசனம், ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். எப்படி சொல்லிருக்காரு பாருங்க, கேட்டா தருவாராம், யாரையும் ஓட விரட்ட மாட்டாராம், ஓடிப்போ தர முடியாது அப்படின்னு யாரையும் கடிந்து கொள்றதே கிடையாதான். கேட்குற யாவருக்கும் தர்றாராம், ஒவ்வொருவருக்கும் தர்றாராம். ஆனால் ஒன்னே ஒரு கண்டிஷன் போடுறாரு, அவன் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடல் அலைக்கு ஒப்பாயிருப்பான். இப்படி அப்படி அல்லேலியா, ஐயையோ, ஞாயிற்றுக்கிழமையானா அல்லேலியா, திங்கக்கிழமைனா ஐயையோ, அப்புறம் செவ்வாய்க்கிழமை திருப்பி அல்லேலியா. சந்தேகம் நிச்சயமே இல்லை, கேட்டோம் கிடைக்குமான்றது நிச்சயமே கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷன், அதாவது சந்தேகப்படுற மனுஷன், தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஏதாவது கிடைக்கும்னு மட்டும் நினச்சிக்காதுன்றார். கண்டிப்பாக கிடைக்காதுன்றார். யாருக்கு கிடைக்காது? சந்தேகத்தோடு கேட்குறவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. நிச்சயம் எவ்வளோ அவசியம் பாருங்கள். ஜெபத்தில் வெற்றி பெறணும்னா நிச்சயம் அவ்வளோ அவசியமாக இருக்குது. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி போவோம். 3:22, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்வோம். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. அப்போ நான் கற்பனையின்படி எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டா எனக்கு அவர் தந்துடுவாரா? அதானே சொல்கிறாரு. இங்கே பார்த்தா தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி சொல்ல, என்ன சொல்கிறாரு, நான் அவருடைய கற்பனைனா எந்த கற்பனையை, எது கற்பனை? அடுத்த வசனத்தை வாசிங்க. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனை. அப்போ கற்பனைகளை கை கொண்டா எல்லாத்தையும் செய்வார்னு சொல்கிறது எதை சொல்லிடுறது? அன்பு கட்டளை. அந்த அன்புன்ற கற்பனை, சகோதர அன்புங்கிற கற்பனை. அப்போ அந்த கற்பனையை, சகோதர அன்புங்கிற காரியத்தை நான் கை கொள்ளும்போது, அதை கை கொண்டதுனால எல்லாம் கிடைக்கும் அப்படியா சொல்கிறாரு? கிடையாது. என்ன சொல்கிறாரு? சகோதர அன்புங்கிற அந்த கட்டளையை நான் கரெக்டாக நிறைவேற்றும் போது என்ன ஆகிறது? நான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளை என்கிறது எனக்கு விளங்க ஆரம்பிக்குது. ஆமாம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் சத்தியத்துக்குரியவன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். They that are led by the Spirit of God are children of God. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இல்லையா? அப்படி தானே சொல்லியிருக்கு. அப்போ நான் அன்பு கூறும்போது, அன்பு கட்டளையை நிறைவேற்றும் போது எனக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாகுது. என்ன நிச்சயம்? நான் தேவனுடைய பிள்ளைதாங்கிற ஒரு நிச்சயம் உண்டாகிறது. நான் ஆவியினால் நடத்தப்படுகிறேன் என்கிற நிச்சயம் உண்டாகுது. அப்போ ஆவியினால் நடத்தப்படுறேன்னா நான் பண்ணுற ஜபம்லாம் ஆவியானவர் எனக்குள்ளே உண்டாக்கின ஜபம். நான் எந்த ஜபத்தையும் நானாக பண்ணுறதில்ல. அவர் எனக்குள்ளே ஜபத்தை வைக்கிறார், ஆசைகளை வைக்கிறார், விருப்பங்களை வைக்கிறார், நாட்டங்களை வைக்கிறார். அதை நான் தேடுறேன், அவருடைய சித்தத்தை நாடுறேன், தேடுறேன், அதை நான் ஜெபிக்கிறேன். அதை செய்யும் போது நான் கேட்ட காரியங்கள்லாம் ஒரே ஒரு வசனம், 1 யோவான் 5:14-15, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி, நல்ல கவனிங்க, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எல்லா வார்த்தையும் வந்துருச்சு பாருங்க.
என்னத்தின்படி கேட்டா? சித்தத்தின்படி கேட்டா. அப்போ நான் இந்த அன்பு கட்டளையை நிறைவேற்றும் போது, சகோதர அன்புங்கிற கட்டளையை நிறைவேற்றும் போது, அதுமாதிரி நடந்து கொள்ளும்போது எனக்குள்ளேயே ஒரு இது உண்டாகுது. என்ன உண்டாகுது? நான் கடவுளுடைய பிள்ளை தான், ஆகவே நான் ஆவியானவரால் தான் நடத்தப்படுறேன். நான் பண்ணுற ஜெபம், நான் கேட்குற இந்த விண்ணப்பம் கூட நானாக கேட்கறது இல்லை, எனக்கு எந்த ஜெபமும் கிடையாது. அவர் என்ன செய்கிறாரோ சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணுறேன். அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை நிறைவேற்றுறதுக்கு சக்தி, அதை நிறைவேற்றுறதுக்கு ஞானம், அதை நிறைவேற்றுறதுக்கு ஆதாரம், அதை தான் நான் கேட்குறேன். நான் சொந்தமாக எதையும் கேட்கலையே, அவர் சொல்கிறது தான் நான் கேட்குறேன். நான் அவருடைய பிள்ளை, அவருடைய சித்தத்தை செய்கிறேன். ஏன் சித்தம் அல்ல, அவருடைய சித்தம். ஆகவே எதையாகலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொள்கிறோம். எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருந்தோமானால் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்கிறோம். எல்லாம் எங்கே வருது பாருங்க. கடைசியில் சகோதர அன்பு என்கிட்ட இருக்கும்போது எனக்கு ஒன்று விளங்கிடுது, நான் தேவனுடைய பிள்ளைன்னு. நான் தேவனுடைய பிள்ளைன்னா அப்போ ஆவியினால் நடத்தப்படுகிறவன். ஆவியினால் நடத்தப்படுறேன்னா என் ஜபம் கூட ஆவியானவர் கொடுத்த ஜபம்தான். அதுதான் ஜெபம் பண்ணுறேன். அவர் கொடுத்த ஜெபமாக இருக்கிறதுனால, அவர் கொடுத்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் ஜெபம் பண்ணுறேன். அதனால் அதுக்கு இல்லைன்னு ஆன்சர் வரவே வராது. கண்டிப்பாக நான் கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ட்ரெமெண்டஸ் லாஜிக்கு. எங்கே போய் எங்கே வர்றாரு பாருங்க, எப்படி சொல்கிறாரு பாருங்க விஷயத்தை. எத்தனை பேர் இங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க? பிள்ளைகள் அறிஞ்சிருக்கிறீங்களா? இந்த சகோதர அன்பை பார்க்கும்போதே ஆமாம் நான் தேவனுடைய பிள்ளைங்கிற நிச்சயம் உண்டாது. அப்போ பிள்ளைகள்னால் நீங்கள் ஆவினால் நடத்தப்படுறவங்க. அப்போ ஆவினால் நடத்தப்படுறவங்க உங்கள் சொந்த ஜபத்தை பண்ணுறதில்லை, மாம்சீகமாக ஜபத்தை பண்ணுறதில்ல. ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரன் அதை வாங்கிட்டான், அதனால் எனக்கு அதுவும் வேணும். ஆவிக்குரியவனே கிடையாது, ஆவினால் நடத்தப்படுறவனே கிடையாது. நீங்கள் எப்படி ஜபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே என்ன இதை செய்ய சொல்லி இருக்கிறீர், இதுக்காக நான் பிறந்திருக்கிறேன், அதை நான் செய்யணும், அதுக்காக எனக்கு வேண்டியது எனக்கு தாரும். அந்த ஜபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா? படும். ஏன்னா அவர் தான் சொன்னார் செய்ய சொல்லி, அதை செய்கிறதுக்கு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக அது நிறைவேறும். இதுதான் ஜபத்தில் கனி கொடுக்கறது. கேட்டது எல்லாம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள். ஆமென். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரவர், அவர் இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரவர், அவர் இரக்கங்கள் காலைதோறும்